அது சரியா. அக்டோபர் 12, 1992 கர்நாடகா மாநிலம் பெங்களூரை சேர்ந்தவர்தான் சூர்யா. அவருக்கு திருமணமாகிவிட்டது. அவர் மனைவி பெயர் ரம்யா. அந்த திருமணத்தின் மூலமாக ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் உள்ளனர். பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். அது சரியாக அக்டோபர் 16 ஒரு வேலை நிமித்தமாக சூர்யா தமிழகம் செல்கிறார். அவர் உடன் அவருடைய பிஏ அருணாவும் செல்கிறார். அவர்கள் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குகிறார்கள். அடுத்த நாள் மர்மமான முறையில் அருணா ஹோட்டல் அறையில் இறந்து கிடந்தார். இதை பார்த்த சூர்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ஹோட்டலில் இருந்த ஊழியர்கள் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. அங்கு வந்த போலீசார் சூர்யா தான் கொலையாளி என முடிவு செய்து அவரை கைது செய்கிறார்கள். பிறகு அவரை அவர்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில்தான் அந்த கொலையை செய்யவில்லை என திட்டவட்டமாக கூறுகிறான். ஆனால் சந்தர்ப்பம சாட்சிகள் அவருக்கு எதிராக இருப்பதால் அவரை ஜாமீனில் விட மறுக்கின்றனர். பிறகு போலீசார் அவர்களுடைய ஸ்டைலில் விசாரணை நடத்தினர். அப்போதுதான் நடந்த உண்மைகளை கூற ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் கூறியதை பார்க்கலாம். அதன்படி கொலை செய்யப்பட்ட அருணா என்னுடைய பிஏ மட்டுமில்லை, அவள் அவனுடைய காதலி. அக்டோபர் 1 அவர்கள் இருவரும் காரில் சென்று கொண்டிருந்த போது எங்களுக்கு இடையே சில ஆர்கியூமெண்ட் நடந்து அதில் எதிர்பாராத விதமாக எதிரே சென்ற கார் மீது மோதியதில் அந்த கார்ல இருந்தவர் இறந்துவிட்டார். அது காட்டு பகுதி என்பதால் ஆள் நடமாட்டமில்லாத காரணத்தால் அங்கு உள்ள காட்டு பகுதியில் ஏதாவது குளத்தில் காரை தள்ளிவிட முடிவு செய்து அந்த காரை ஒரு குளத்தில் தள்ளிவிட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துவிட்டோம். இங்கு வந்த பிறகு அருணா இந்த சம்பவத்தை கூறி என்னை அடிக்கடி பணம் கேட்டு மிரட்டுன அந்த டென்ஷன்ல தான் அவளை கொலை செய்தோன் கூறினார். இதை கேட்ட போலீஸ் அதிர்ச்சி அடைந்தனர். பிறகு அந்த கார் தள்ளிவிட்ட இடத்திற்கு அழைத்து சென்று நடந்ததை நடித்து காட்ட சொல்லி அதை ரெக்கார்ட் செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். 56 பக்கம் நிறைந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. குற்றங்கள் யாவும் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது.